நாசமா போன வைக்கிறா. பாதை இருக்கு, இங்கே இருக்குல்ல, இதான் பாதை இறங்குங்க. இந்த இருக்குண்ணா, கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க. பாதை கண்டு கொடுக்குறா. போயிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். பொடிச்சு பிடிச்சி வந்துடுறேன். பால் எடுக்கிறாங்க, போகிறாங்க. மேனு சொல்லிட்டு பார்ப்பீங்களா நேஷனல் சேனல்ல ஒருத்தமான மக்கள் இது ஒரு அடர்த்தியான காடு நிறைந்த கம்மாய். விட்டு சொல்லடா. இல்லை ராஜா, இது வழியா பால் ராஜா, நான் கூப்பிடுறேன். வழி நடத்துவர் நெல்சன் மண்டேலா. அர்னால்டு பின்தொடர்ந்து வாருங்கள் எங்களை. கேமராமேன் பார்த்தாங்க. கேமரா கேப்சரில் இருக்கட்டும். கூட்டு போகிறது கூட்டு வர்றதா உசுவரை பண்ணுவாங்க. மண்டையை கடிக்கு இந்த இருக்கு பாதை. இல்லை முடிச்சு வா, கழிச்சு போகிறேன். பாப்பா என்ன பார்த்து வச்சு போட்டோ வச்சு கம் கம். யாரும் பிரிஞ்சுவாங்க. கம்ப மூடி போடாடி விட்டா உடவுலையா இந்த குடியிருக்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? குழியா குழியா புளியா புளியாடா. ஒவ்வொரு அடிகளும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். அருவியா பார்த்து பார்த்து இறங்கணும். இந்த இதுல பாருங்க, அதான் சொன்னேன். இதை பாருங்க, இதை பாருங்க. இந்த காட்டை பத்தி இப்ப நம்ம என்ன சொல்லணும், என்ன பண்றோம் நம்மளுக்கு தெரியல. வாங்க எங்கிட்டு போறோம்னு தெரியல. அவனை மாதிரி ஏதாவது நல்லா கண்டுபிடிக்கிற வித்தியாசமா. இது காப்பி கொட்டை. அவன் சொல்லியா தெரியுமா? இந்த இதை பார்க்கும்போது என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, தேனி வந்து அதிகமாக இங்கே சுற்றுது. ரொம்ப கவனமாக வரணும். அதிகமா இருக்கு. நம்ம பார்க்க போகிற மாதிரி அதாவது காப்பி கொட்டை, காப்பிகளிலிருந்து எடுக்கிறாங்க. காப்பிகள் இது வந்து காப்பி மரம், இது வந்து காப்பி கொட்டை எடுக்கிறாங்க. இதுதான் காப்பி காப்பி கொட்டை கொட்டை. இதுல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு, சாப்பிடலாம். இது வந்து டீல யூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. என் முட்டாப்பல என் கம்மியான கரவாண்டு போறேன். அதெல்லாம் தப்பு. பேக் பேக் அப்படி ஃபாலோ பண்ணு. வரலாம். ராஜா இந்த போது ராஜா பாதை. எப்படி கூட்டு வந்துறோம் எல்லாரும் மாசா. 10 நாட்களுக்கு பிறகு நம் பாதையை கண்டுபிடித்து வெளியே போகின்றோம். இது என்ன பாதை? அதான் கீழே இறங்குங்க. ஓ இந்த அதான் இருக்கு மலை, நம்ம மலை மானங்கட்ட மலை. என்னடா கண்ணு வாங்க பின்தொடர்ந்து வாங்க. பின்தொடர்ந்து வாருங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈயா முக்கியது. அதுக்கு உங்கள் கண்ணுக்குள்ளே போய் கண்ணை நோண்டி தின்னு போடும். இந்த மனுக்கு ஒரு கண்ணு அப்படி தான் போச்சு. இருந்தாலும் பார்த்து வாங்க. கவனமாக செல்லுங்கள். ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும். ஆபத்தான வெளியே வந்து இப்போ நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து மேல் நோக்கி செல்றோம். மேல் நோக்கி தண்ணி இருக்குன்னு தெரியல. நம்ம தண்ணி சலசலப்பு சவுண்ட் கேட்டு அதை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல தான் கப்பல் வரும். அவதார் இது போன்ற ஹாலிவுட் படங்களை பார்த்த லொக்கேஷன் தெரிகிறதா? தெரியும் தான் பாருங்க.
மரம் வெட்டி கிடைக்கின்றது. இது வந்து விடுகிறது என்னமா ஏதோ சாப்பிட்டு என்ன பட்டாம்பூச்சிகள் திருவிடித்து பறக்கிறது. ஆமாம், அதை பார்க்க முடியாமல் இதெல்லாம் பார்க்குறது. பெரிய மரம் வெட்டி கிடக்கு. இங்கே காட்டு யானை நிறைய வருது. பெருசா ராஜேஷ் இந்த மரத்தை காரியம் பண்ணிக்க. இந்த மரத்தை நோட் பண்ணுங்க. இந்த மரம் வந்து 12ஆம் காலத்தில் வாழ்ந்த ராஜராஜ சோழனால் வளர்க்கப்பட்டது. அதனால தான் அடுத்தபடியாக இருக்கிறது. இந்த மரத்தை நோட் பண்ணுங்க. இது வந்து இங்க வந்து ஆள் வெட்டியிருக்காங்க, அது பாதையில் விழுந்து வெட்டியிருக்காங்க. இங்க எட்டா சொல்லிக்கிட்டு இருக்கே. அப்புறம் இது வந்து வெட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஆள் வந்து வெட்டியிருக்காங்க பாதையில் விழுந்தனால. ஆனால் அங்கே வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு. அநேகமாக காட்டு யானைகள்லாம் இருக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக வாங்க. சூப்பரா நோட் பண்ணுங்க பாருங்க. தண்ணி இல்லாமல் வந்துட்டேன். நம்ம அப்படியே பார்த்தோம்னா இதுல இருந்து இறங்கிருக்கோம். ஆமா இருக்கு. இந்த பயணம் கடுமையானது, ஆபத்தானது, பயங்கரமானது. அது ஒருத்தர் விடுறாப்ப இருந்து காப்பாற்றணும். யார் விடுறது? அவருக்குள்ளா இருக்கு ஒன்று பட்டு போங்க. இங்க வந்து மணி நடமாட்டங்கள் குறைவு. சிறப்பாக செல்போன் சிக்னல் குறைக்கப்படுகிறது. கிடைக்கப்படுகிறதா? குறைக்கப்படுகிறதா? கிட்ட போடாத நம்புவாங்க. நம்ம பெரிய காட்டுக்கு போறோம்னு சிக்னல் காட்டுக்கு போடாவே நம்புவான். அதையும் சொல்லிட்டேன். எடிட் பண்ணிடுவோம்ல. எடிட் பண்ணியாலும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுமா? புரியுதா? இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பள்ளமாக இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து தண்ணி வர்றதுனால, மழை பெஞ்ச தண்ணி இங்கேருந்து வர்றதுனால அது ரொம்ப காலமாக தண்ணி போய்க்கிட்டு இருக்கனால பள்ளமாக இருக்குது. இப்போ தண்ணி போகாதனால கல் விடுங்க. இப்படியே இருக்கிற மந்த பாதம் ஒரு இடம் பழைய கேம்புக்கு இங்கே கூட்டு வருவாங்களோ? என்ன கேம்பு? ரைட்டில் போயிட்டு தண்ணி சூஸ் அதிகமாக ரைட் போய் மலை உச்சியில் டென்ட் கொண்டு உட்காருவாங்க. அது ஃபாரஸ்ட் ஆபத்தான ட்ரைனிங். ஆரன் எடுத்தோம். இண்டிகேட்டர் போட்டு மெதுவாக முதல் கியரில் வரும். வாட்டர்ஃபுல். இந்த மரமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கொம்பன் யானையாக இருக்கலாம் என்று என் உள்மனதில் ஒரு பெல் அடிக்கிறது. இவ்வளோ பெரிய இங்கே வாடா, இவ்வளோ பெரிய மரத்தை சாய்க்கிறது கொம்பனால் மட்டும்தான் முடியும். அந்த கோம்பை உள்ளற. கமான் கமான் நோட் திஸ் பாயிண்ட். ஃபோக்கஸ். தண்ணி கிடைக்கிறது. இப்பொழுது நமக்கு தண்ணி சத்து குறைவு என்றால் அதை வந்து குடித்துக் கொள்ளலாம். போதும், மரணம். குடிச்ச உடனே மரணம் வரும். வாந்தி, மயக்கம், பேதி. இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு வாழை மரம். இது வந்து வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட கொட்டை. இங்கேருந்து வெள்ளம் கொட்டை இங்கே முளைச்சிருச்சா? நன்றாக பாருங்கள், இது வாழை மரம். காட்டு யானைகள் வாழைப்பழம் வச்சு கொண்டு சாப்பிட்றக்காண்டி உருவாக்கப்பட்ட மரம். மேலும் வாழை மரம் இருக்கிறது. வாழை மரம் வாழை பழம் இருக்காது. நண்பனை ஏதோ ஒட்டுதான் நண்பனை பண்ணியங்கள. நல்லா இருக்குண்ணா, கீழே எடுத்துக்கலாம். கீழே எங்கே பெரிய மேலே தானே போய்கிட்டு இருக்கே. காத்துக்குள்ள
சொல்லுங்கள். நோட்டீஸ் இது எல்லாமே வாழை மரங்கள். ஒரு நாங்கள் தென்னை மரம் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சு பாருங்க. சரிங்க. அது அந்த போட்டு போய்ட்டு பாடம் மிகவும் உயரமான பகுதி ஏற முடியவில்லை. களைப்பு அடிக்கிறது. மழை போடுகிறது. இது போன்ற ஆபத்தான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இது விபரீதத்தில் முடியும். 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவர்கள் இதை பார்க்க வேண்டாம். பஞ்சாயத்து மரம், மம்புளிச்சி மரம். கொட்டையடி பாதையில சித்தமோரு காணபடி அந்த வெளி போய் பாதையத்தான் காண மாட்டி. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அதாவது யானை தங்கும் பார்த்துக்கணும். யானைகள் தங்குமிடம் அங்கே உண்டு. மேலே போட்டு வந்து அடையாளம் புரியல. நம்ம பார்க்கலாம் அந்த காட்டில் நிறையா. ஏன்னா ஆள் நடமாட்டம் இது மாதிரி எப்பயாவது வந்து செத்து போயிருப்பாங்க. அவங்க திரும்ப வர்றதுக்காக வச்சு அடையாளம் கூடி, ஆனால் அவங்க வரல, அதனால எடுக்காமல் இருக்கு. இப்போ நாங்கள் போனவங்க அப்படியே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோம். இதை நாங்கள் அடையாளம் கூடிய நாங்களே வச்சுக்கிறோம். ஆனால் திரும்பி வர மாட்டோம். அப்படியே இறங்கிடுவோம். பார்த்து பிரதான சாலை. மேடு தாவுகள் அதிகம், தாவு மேடுகள் அதிகம், பார்த்து குண்டுகுழிகள் அதிகம். இங்கே யாரோ அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வேகமாக வேகமாக இருங்கள், வேகமாக இருங்கள். மூச்சு விடாமல் இருங்கள். மூச்சு விடாமல் இருங்கள். மேலே போய் மூச்சு விட வேண்டியது இருக்கும். என்ன மானங்கட்ட பயணம். போய்கிட்டே இருக்க போறா. மஞ்சளா இது நைட்டு அடுப்பறிக்க பயன்படும் பஞ்சு. இதை எடுத்துனா வச்சுக்கிறேன். வந்து கிழங்கு இதான் நைட்டு சாப்பாட்டுக்கு. அரிய வகை கிழங்கு. இந்த கிழங்கு இந்தியாவில் அதிகபட்சம் கிடைக்காது. எங்களுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. இல்லாத நாடுகளாருக்கான ஏதோ ஒரு கிடைக்கும். ஆஸ்திரேலியாவில் முடியல. வாருங்கள் 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 வாருங்கள். யாராவது வாங்கடா போவோம். முயற்சியை கைவிடக்கூடாது. உச்சிக்கு வந்துட்டோம்டா. மண்ணு வாத்தாளது பில்லிங் இருக்கு. அதுக்கு மேலே போகிறது நமக்கு நல்லதில்லை. வாங்க ஆரம்பிங்க. சத்தம் வயிற்றுக்கு சத்தம். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சேவ் பண்ண கரெக்டாக சேவ் பண்ணிடுறா. அதுதான் கட் பண்ணா சேவாயிரும்ல. ஆகாது. கட்டமாக இருக்கிற இது அந்த கட்டை தான் பண்ணணும். இது வேறையா? ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி போல. வேறதா களைப்பாரி விட்டு சொல்லலாம். பட்டாக்கி நல்லா தடுத்துக்கலாம். மண்ணுகள் விட்டுக்கலாம். இதனால் கிருமி நாசினி வந்து காற்று வர வாய்ப்பு. காசு வர்றக்கா போடா எங்கூடல போட்டு தெரிஞ்ச உடனே யார் அதான் இதுக்கு கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி இதுக்கு வச்சுருப்பாங்க.
என்னாச்சா நம்மளும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். நடந்துக்கிட்டே இருக்கோம், காலில் வலிக்குது. இன்னைக்கு கடுத்தா சொல்லும்போது எந்திரிக்க முடியாது. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், மறந்துடுவாங்க. 5 மணிக்கெலாம் வச்சு இந்த 3ஆவது சாலையூர் சாலையூரா சாலையூரான்னு சொன்னீங்க. அதான் அந்த ஃபயர் கேம்பாக இருக்கும். என்னென்ன பார்த்துக்கிறோம் ஸ்டூடெண்ட் புரிஞ்சிட மாட்டாங்களா? கொத்தா துப்பாக்கி எடுத்து திடீர்னு போடணுமா? என்ன எடுக்க முடியாவா? வீடியோவா? அடே அப்பா வீட்டை பார்த்துட்டோம். அருமை அருமை. இரா கேட்காதரா கேட்காதரா. இப்போ சொல்கிறா. இந்த ஃப்ளோரை ஷூட் பண்ணுவாங்க. இது அறிவுரை இட்லி பூ. எப்படி போனாங்க கட்டிடுவாங்க? எப்படி கட்டினாங்க? கஷ்டம் அண்ணே வீடியோ எடுப்பியா? சூப்பர் எடுங்க. அறிவுரை இது புள்ளி பூ. குட்டி தோட்டம். இந்த வீட்டை விட குட்டி தோட்டம். அதாவது பீன்ஸ் செடி, அவரை செடி, எல்லா செடியும் இருக்குங்க. ஆச்சா குடிக்கலாமா? ஆ சொல்லுங்க ஆச்சா. சரி சேவ் பண்ணிடுவா.